நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பன்னீர் ரோஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபுட் அண்ட் குயிக்காகவும் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணி கூடையே சில்லி பவுடர், சீரகத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சாட் மசாலா, கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி கூடையே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பன்னீரை மசாலாவோட நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தவாவில் ஆயில் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ண பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஒரு டேஸ்டியான பன்னீர் ரோஸ்ட் ரெடி. இந்த பன்னீர் ரோஸ்ட்டுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்போனா க்ரீன் சட்னி ரெடி பண்ணுறதுக்காக மிக்சியில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் ப்ளஸ் 1/2 கப் தயிர், அப்புறம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணியிருந்த பன்னீர் ரோஸ்ட்டோட இந்த க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.